வணக்கம் மீனராசி நண்பர்களே. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாத கிரக நிலைகள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மீனராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசி மேலே இருந்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் பகவான் ராசி மேல் இருப்பது சிலருக்கு கோபதாபங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சிலருக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் வந்து பிறரை திட்டுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தரும். சிலருடன் மனஸ்தாபங்களை உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகளையும் காணப்படும். இந்த செவ்வாய் பகவான் தை மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் 2ஆம் இடத்தில் ஆட்சி வருவது மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி தரும். காரணம், 2ஆம் அதிபதி 2இல் ஆட்சி பெறும்போது குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். வருமானம் ஏதேனும் ஒரு வழியில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதுவரை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பணம் ஏதாவது இருந்திருந்தால் அந்த வகையில் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அல்லது சிலர் வங்கி மற்றும் பிற இடங்களில் லோன் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தால் அந்த லோன் சம்பந்தப்பட்ட பணம் ஏதாவது தங்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு காணப்படுகின்றன. தொழிலின் மூலமும் வருமானங்கள் சேருவதற்கான வாய்ப்புகளையும் காணப்படுகின்றது. 9ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் 2இல் ஆட்சி வருவது தந்தை மற்றும் தந்தை வர்க்கத்தாருக்கு சிறந்த யோக பலனையும் சிறப்பான பலன்களையும் தேடித்தரும். தந்தை மற்றும் தந்தை வர்க்கத்தாருக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும். அவர்கள் நீண்ட காலங்களாக எண்ணிய காரியங்கள் எல்லாமே இந்த தை மாசி மாதங்களில் ஈடேறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். பூர்வீக வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் உங்களுக்கு நல்ல பலனும் அன்பும் ஆதரவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும். சொத்துக்களாலும் தந்தை மற்றும் தந்தை உறவினர்களாலும் பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுகின்றது. 4ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் தங்கள் ராசிக்கு 11வது இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பான பலன்களையே தேடித்தரும். தாயாருக்கு மிகுந்த யோக பலன்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பூர்வீக சொத்துக்கள் தங்களது கைக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. 7ஆம் அதிபதியாகிய புதன் பகவானும் 11வது இடத்தில் காணப்படுவது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சிலருக்கு திருமணம் காரியங்கள் நடந்து ஈடேறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலும் அன்பும் ஆதரவும் ஒற்றுமையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நண்பர்கள் வகையில் பல நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. சில மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. சில மிதுன ராசிக்காரர்களுக்கு இடங்கள் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த சூரியன் புதன் சேர்க்கை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனினும் சூரியன் புதன் 11வது இடத்தில் இருப்பது தங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து தரும். தங்கள் எடுத்த காரியங்களிலும் நீண்ட காலமாக எண்ணிய காரியங்களிலும் வெற்றிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு உருவாக்கி தரும். சுக்கிர பகவானை பொறுத்தவரை 3ஆம் அதிபதியாகி அவர் 9வது இடத்திலிருந்து 3வது இடத்தில் பார்த்து கொண்டே இருப்பதால் தங்களது முயற்சி ஸ்தானங்கள் அனைத்துமே சிறப்பாக இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே தாங்கள் முயன்ற காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். இளைய சகோதர சகோதரிகளுக்கு விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. தைரியம் தன்னம்பிக்கையும் வளர்ந்து சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். இந்த சுக்கிர பகவான் தை மாதம் 16ஆம் தேதி 10வது இடமான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். எனவே தை மாதம் 16ஆம் தேதிக்கு பின்னர் பதவியில் இருப்போர் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், பட்டம் பதவி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட சில மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சில மீன ராசிக்காரர்களுக்கு புதிதாக பட்டம் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. சில மீன ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிகபட்ச வலிமை பெற்று காணப்படுவதால் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க காத்திருக்கின்றது. எனவே இந்த தை மாதத்தில் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை பல நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இதுவரை குழந்தை பேரின்றி தவித்தவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலம் என்றே கூறலாம். 10ஆம் அதிபதி 9இல் இருப்பது மற்றும் சற்று சிரமமான பலனை தேடித்தரும். சில மீனராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே விரைவில் சில மீனராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு குரு பகவான் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மீண்டும் வரும் சில கிரக பயிற்சிகள் எல்லாமே மீனராசிக்கு சாதகமாக இருப்பதால் தை மாசி மாதங்களில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மீனராசி நண்பர்களே.